2016 எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வரும்னு கணிச்சப்போ ஆக்சிஸ் மட்டும்தான் மாத்தி சொன்னாங்க. நீ பார்த்த மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்களா? ஜேர்னலிஸ்டா தானே இருந்த. அப்படித்தான் நாங்க இருந்தோம். அப்ப திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க எக்ஸெப்ட் ஒன், ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இல்ல அப்படின்னாங்க. ஏன் இதை சொல்லியிருக்காருன்னா, அடுத்த லீடு அவர் பேசிக்கிட்டு இருக்க சொல்லவே ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு வரும், அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்பயே நீ ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஏத்தி வைங்க ப்ரோ அப்படின்னு அண்ணனுக்கு மெசேஜ் வந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியல. ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பும் 2016 தேர்தல் முடிவில் திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஆட்சி அமைக்கும் போது அதிமுக தோற்க போகிறதுன்னு தான் சொல்லி அந்த மகா புண்ணியமா யாருன்றதை நீங்க பார்த்துட்டு வந்து பேசுங்க. 2024 வந்து அந்த அழுகிற வீடியோவை வைங்க எடிட்டர் சார். In terms of polling, now you made him. Oh God! No, but the thing is, listen. You get it all right. எதுல ஓபன் லைவ்ல இந்தியா டுடேல இவர் கருத்து கணிப்பா அவங்க வெளியிட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் காலையில விழுந்து நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன். What is the margin of error? 98 से गया तो 70 के नीचे तो next is possible. 98ல 2% மிஸ் ஆனா எவ்வளவு? 94 அடிச்சு கேட்ட உடனே அடிச்செல்லாம் கேட்க அப்படின்னு வந்து 70 வேணா வச்சுக்கீங்க, மிஸ் ஆனாலும் 70 போகாதுல்ல. அதாவது எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆனா 5வது நிமிஷம். ஆமா, இது வந்து அந்த ஒரு ஆங்கர் கேட்டதுக்கு இதுல பக்கத்துல அக்ஷயா வந்து அப்படின்னு ஒரு சவுண்ட போட்டுருந்தா சரி 40 வச்சுக்க போதுமா அப்படின்னு இறங்கிருப்பாங்க போல. தாவேகா நண்பர்களே கடைசியா சிரிச்சுக்கங்க. ஆமா, 4ஆம் தேதி பேரிடி இருக்கு. இறந்திடவா நீ பிறந்தாய் அண்ணா நீ ஊருக்குள்ளே. 2016 எல்லாரும் திமுக ஆட்சிக்கு வரும்னு கணிச்சப்போ ஆக்சிஸ் மட்டும்தான் மாத்தி சொன்னாங்க. நீ பார்த்த மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்களா? ஜேர்னலிஸ்டா தானே இருந்த. அப்படித்தான் நாங்க இருந்தோம். அப்ப திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க எக்ஸெப்ட் ஒன், ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் இல்ல அப்படின்னாங்க. 2016 நீ முதல்ல என்னவா இருந்த? 2016லயும் இப்ப என்னவா இருந்தோமோ அதேவே தான் அப்பவும் இருந்தோம். அதாவது புதிய தலைமுறை மாதிரியான ஒரு ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு இப்ப எனக்கு புரியலையே வேற எங்க அத பேச முடியும்னு புரியலையே. அந்த மாதிரி அலோவ் பண்ணக்கூடிய சேனல்ல இருந்துதாங்க இதெல்லாம் நாங்க பேச முடியும் அப்படின்னு திரு ஷபீர் அகமது அவர்கள் அப்படி பேசிட்டு போனா போகும்போது அவர் விபூதி அடிச்சு விடுவாரு இல்லங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தெரியுது. என்ன சொல்ற காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் போடுவாரு. எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் சின்ன வயசுல. அதுல அந்த 6ஆம் திருவிழா அன்னைக்கு 13 நாள் திருவிழா, வைகாசி மாசம் திருவிழா நடக்கும் மாரியம்மன் கோயில்ல. அது அந்த 6வது நாள் திருவிழா அப்ப சாமியார் வேஷம்லாம் போடுவாங்க. சாமியார்னா சைவர் வேஷம் சமணர் வேஷம்னு போட்டு இந்த ஒரு புராண குப்பை ஒண்ணு இருக்கும். இது என்னது அனல்வாதம் புனல்வாதம்னு ஒரு இது இருக்கும். அந்த கூத்துகள்லாம் நடக்கும். அதை விடுங்க, சின்ன வயசுல அது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். அது என்னன்னா அதுல ஒருத்தர் வந்து திருஞான சம்பந்தர் வேஷம் போட்டிருப்பாரு. அவர்கிட்ட போய் சாமி அப்படின்னு நின்னோம்னு வைங்களேன், அவர் சடார்னு அப்படி திண்ணீரை போட்டு அப்படி பூசி விட்டு போவாரு. இதுக்கே அந்த மாதிரி தமிழ் சினிமால எத்தனை காட்சி இருக்கு. அது மாதிரி ஒண்ணு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அல்ல அந்த மாதிரி வந்து தாவேகா அப்படின்னம்னா நல்லா இருப்பா. காந்தி வாழ்க. அறம் ஊடக அறம்ல காந்தி வாழ்க. அறம் அறத்துக்கே பாடம் காந்தி வாழ்க. என்ன பண்றாருன்னா ஷபீர் சாவர்கரை பத்தி அதனால பேசாம இருக்க மாட்டோம். அவருடைய பங்களிப்புகளையும் நம்ம பேசுவோம். யார் பேசுவா? நீ பேசுவியா? தனியா உட்காந்து பேசு. அது காந்தியவாதி பேசுவாரு. கொன்னவனை பத்தியும் பேசுவாங்க, கொல்லப்பட்டவரை பத்தியும் பேசுவாங்க. ஏசு என்ன சொல்லியிருக்காரு? அறைந்தவனுக்கு மறுகண்ணத்தை காட்ட சொல்லி இருக்கிறாரு. காந்தி ஒரு நெஞ்சில் துப்பாக்கி சூடு வாங்கினார், இன்னொரு நெஞ்சையும் காட்டி இருக்க வேண்டும். அவர் மாறாக கீழே விழுந்து வயிற்றில் வாங்கி விட்டார். அதுதானே அறம்னு கேட்டிருப்பாரு அவரு. அறத்தின்படி காந்தியவாதியாக இருப்பவர் ஒரு இயேசுவாதியாக இருப்பவர் இடது நெஞ்சில் வாங்கிய குண்டை வலது நெஞ்சிலும் வாங்கி இருக்க வேண்டும். என்ன நடந்திருக்குன்னா அந்த அப்பேற்பட்ட மகா கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா சொல்லி முடிக்க விட மாட்டேங்க. இந்த விவேக் படத்துல 2 கோடாரி எடுத்து விவேக் நெஞ்சிலே சடார்னு சொறி வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இறக்கி விட்டாங்க 2. என்னங்கடா இது 2? அண்ணே இது ஆக்சிஸ் மை இந்தியா, இது இந்தியா டுடே. ஒண்ணு வந்து இல்லங்க, ஒண்ணு வந்து ஜேவிசி டைம்ஸ், இன்னொன்னு வந்து CNN News 18. அது அவங்களுக்கு வந்து ஒரு மெடல் மாதிரி அவங்க வாங்கி இருக்கிறாங்க.
அத ரைட்டர் சமஸ் அவர்கள் ஆசிரியராக ஆமா, ஆமா. இருக்கக்கூடிய புதிய தலைமுறை ஊடகத்தில் இருந்து கொண்டு நண்பர் ஷபீர் அவர்கள் ஒரு போற போக்கில் சூ என்று ஒரு பெரும் பொய்யை விட்டிருக்கிறார். பொதுவா அண்ணன் வந்து நம்ம பெரிதும் மதிக்கக்கூடியவர். ஆமாமா ஆமா, சில நேரங்கள்ல பிரஸ் கிளப்ல நடக்கக்கூடிய விவகாரங்கள்ல நமக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இப்படி அப்பட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார் என்று நாம கனவிலும் நினைத்தது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நினைச்சிருக்கோம். இல்ல இவரு டங் ஸ்லிப் ஆகி சொல்லி இருப்பாரு அப்படின்னு கூட நான் யோசிச்சா வேற ஆண்டுகள் ஏதாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு என்னால தேட முடியல. ஏன்னா he is very clear. அந்த வீடியோ கிளிப்பிங் இப்ப நம்ம எடிட்டர் வாசு போடுவாரு. 2016ஆம் ஆண்டு திமுக ஜெயிக்கும் அப்படின்னு எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க எக்ஸெப்ட் ஆக்சஸ் மை இந்தியா. அதாவது 2016ஆம் ஆண்டுல ஒரு உலகமே சேர்ந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்ன போது ஆமாடா அப்படின்னு சொல்லி ஜேவிசி மட்டும் வேற ஒரு ஆங்கிள் ஜேவிசி இல்லையா, ஆக்சிஸ் மை இந்தியா. ஆக்சிஸ் மை இந்தியா இப்ப ஒரு ஜேவிசி தான். அவன் யாருன்றது பின்னாடி வர்றேன். அண்ணன் சொன்னதை சொல்லிடுவான். இவர் மட்டும் நட்ட நடு நாயகம் வித்தியாசமாக நொட்டுபவர் என்ன சொன்னாராம்னா அதிமுக தான் ஜெயிக்கும், திமுக இந்த முறையும் தோக்கும் அப்படின்னு ஆக்சிஸ் சொன்னதாக இவன் மட்டும்தான் சொன்னான் அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு. ஏன் இத சொல்லியிருக்காருன்னா அடுத்த லீடு அவர் பேசிக்கிட்டு இருக்க சொல்லவே ஆக்சிஸ் இந்தியாவோட கருத்து கணிப்பு வரும், அது நம்மளுக்கு ஏத்த மாதிரி வரும். இப்பயே நீ ஆக்சிஸ் இந்தியாவுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஏத்தி வைங்க ப்ரோ அப்படின்னு அண்ணனுக்கு மெசேஜ் வந்துச்சான்னு நம்மளுக்கு தெரியல. எனக்கு தெரியல. அதனால அப்படி ஒரு லீடு எடுத்தாரு. நான் கூட உண்மையோன்னு நினைச்சு என்ன உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் தேடுனா நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அற்புத பொக்கிஷம் என்னன்னா எல்லாரும் சொன்னது போலவே ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பும் 2016 தேர்தல் முடிவில் திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் ஆட்சி அமைக்க போது, அதிமுக தோற்க போகிறதுன்னு தான் சொல்லி அது ரொம்ப தெளிவா திமுக காங்கிரஸ் வந்து 124 to 140, அதாவது 118 தான் மெஜாரிட்டி. உங்க 124 கொடுத்துட்டாங்க, 24 கொடுத்துட்டாங்க. இங்க அதிமுக வந்து 89 to 101. ரிசல்ட் அப்படியே கிராஸ்ல சிலுவையை ஏத்திட்டாங்க. இது சிலுவையை கவுத்தி போட்டு அயங்கி அடிச்ச மாதிரி அப்படி ஏத்தி விட்டாங்க. அப்ப அண்ணன் சொன்னது வந்து ஒரு எரர் கிடையாது, பொய் அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஏன்னா ஆண்டு கரெக்டா இருக்கு, நிறுவனத்தின் பெயர் கரெக்டா இருக்கு, சொல்ற இடமும் கரெக்டா இருக்கு, ஆனா நோக்கம் மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறதன் அடிப்படையில் இதை பார்க்கும்போது அண்ணன் பொய் சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம். ஆமா, அப்படியே அவங்க ட்ராக் ரெக்கார்டு 2021 என்னன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேவுக்கு 54 சொன்னாங்க, கிரஷிங் டிஃபீட் மாதிரி 34 to 54 சொன்னாங்க. திமுக வந்து 175 to 195 சொன்னாங்க. அதுலயும் வந்து உருண்டாய் என்ன ரோலாய் என்ன ஆகி போச்சு, திமுக 159 179 போல 159க்கு குறைஞ்சிருக்கு. ஏடிஎம்கே வந்து 75ஆக அதிகமாக வாங்கி இருக்கிறது. ஆமா, அவங்க சொன்னது வந்து 38ல இருந்து 54 ரொம்ப குறைவு. அதாவது எடப்பாடி பழனிசாமி கவனிக்க வேண்டியதை எங்களுக்கு கவனிக்கல. நம்மளுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படி போகணும்னு, ஆனா நடக்கல. அப்படி என்ன பண்றது? ஏன் இதையுமே நம்ம உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களா ஒரு கருத்து கணிப்புக்குன்னு கேட்டா அந்த மகா புண்ணியமா யாருன்றத நீங்க பாத்துட்டு வந்து பேசுங்க. 2024 வந்து அந்த அழுகிற வீடியோவை வைங்க எடிட்டர் சார். In terms of polling, now you made him. Oh God! no, but the thing is, listen. You get it all Sorry, sir. எதுல ஓபன் லைவ்ல இந்தியா டுடேல இவர் கருத்து கணிப்பை தான் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள் எல்லாரும் காலையில விழுந்து நான் பொது மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு நண்பர்களே. இந்த நபர் என்ன பண்ணிருந்தார், 394 ஜெயிப்பான், 365 ஜெயிப்பான். மோடி சொன்ன அந்த 400 பார் வந்துரும்னு சொல்லிட்டாப்ல. ஆமா, அந்த கருத்து கணிப்பை நம்பி ஷேர் மார்க்கெட்ல பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம புலிகள். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு காலையில ட்ரேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு தடார்னு இறங்கிட்டாங்க. ஆனந்த் சீனிவாசன் மட்டும்தான் அப்ப தலையில அடிச்சுக்கிட்டு வேணாண்டா பேர பசங்களா சொல்றது கேட்கல, தாத்தா கிட்ட வாங்கடா, டாடா ஷேர்ஸ் வாங்குங்கடா, ஐடிசி வாங்குங்க. இப்ப ஐடிசியே பாவம் விழுந்து போய் கிடக்கு. எந்திரிக்கும், ஒரு நாள் எந்திரிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் ஷேர் அடிக்கிற 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காயா? கண்டிப்பா எந்திரிக்கும். என்ன ஆகி போச்சு, அந்த டைம்ல லைவ்ல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மனுஷன் சொன்னது நடக்காம தொங்கு பார்லிமெண்டா மாறி போன உடனே அன்னைக்கு போட்டு மிதிச்ச மிதியில எதிர்கட்சி பூரா கூட்டு பாராளுமன்ற குழு வந்து இவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. ஏன்டா நானாடா உங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல அக்கௌண்ட், அப்பதான் உலகமே 250 300 சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவர் மட்டும் 400. உன் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் முன்வைத்து ஆமா அவரை கபலீகரம் செய்தார்கள். அதனாலதான் இந்த தடவை வந்து எடுத்தோடனே டிஸ்க்ளைமர், நாங்கள் ஷேர் மார்க்கெட்டில் யாரையும் எந்த முதலீடும் செய்வதற்கு
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டு அந்த மாதிரி சின்ன இடத்துல பொடி போட்டு விட்டாங்க. இது போன தடவை நடந்ததா? இந்த தடவையாவது இந்த ஆள் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புல ஊண்டி நிக்கணும்ல. இந்த முறை இவங்க என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க? இரு நானே சொல்லிடுறேன். அதாவது இந்த முறை இவர் சொன்னது, நம்ம பல கருத்து கணிப்புகள் பார்த்தோம். சிலர் வந்து சட்டமன்றம் தொங்கிரும்னாங்க, சிலர் வந்து திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைச்சிரும்னாங்க, சிலர் வந்து அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சிலர் வந்து ராமதாஸ் சசிகலாவே 6 சீட்டு வரும்னு சொன்னாங்க. ஆனா ஒருத்தர் கூட நாம் தமிழர் ஜெயிக்கிறோம். ஏன்னா என்டிகேன்னா என்டிகேன்னு போடுறானுங்க, அதர்ஸ்னு போட்டு 6 போடுறானுங்க, என்டிகேன்னு போட்டு 0 போடுறானுங்க. என்ன அவமானப்படுத்துறீங்களாடா? எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு எப்படி? அதுக்கு நீ வெறுமனே அதர்ஸ்னு போட்டு போயிட வேண்டியதாண்டா. எதுக்குடா என்டிகே 0ன்னு போட்டு அதர்ஸ் 6ன்னு போடுற? அண்ணன் கோச்சுக்கிட்டாரு போன தடவை. அது என்ன என்னைய போடும்போது மட்டும் அதர்ஸ் மற்ற என்ன அக்ரினையா என்ன அப்படி உரிக்கிறது? ஏன் எங்க கட்சி பேரை நீ போட மாட்டியா? அதான வாசம் தான் போட்டேன், போட்டாங்க 0 போட்டாங்க. அண்ணன் எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாது, ஆனா உனக்கு வரணும். அதுல ஒருத்தன் 10% வரைக்கும் போட்டான், ஆனா சீட்டு வராதுன்ட்டான். யாரு? யாராவது ஒரு மூஞ்சியை காட்டுங்க, இந்த சீட்டு ஜெயிப்பன்னு ஒரு மூஞ்சியை காட்டு. இல்ல ஜெயிக்கிறது இருக்கட்டும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் தெளிவா காலையில 10 மணிக்கு சட்டமன்றத்துக்கு போய் உட்கார முடியும்னு யாராவது ஒருத்தரை காட்டுங்க. ஏங்க உள்ள போகும் போதே மெட்டல் டிடெக்டரே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆண்டு போறது. இவர் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியால 98ல இருந்து 120 தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லிட்டாங்க. திமுக 92ல இருந்து 110 ஜெயிக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஆங்கர் வந்து என்ன பண்றாங்க, தாவேகா 98ன்னு வச்சுப்போம், திமுக 110ன்னு வச்சுப்போம். அதாவது இப்ப இந்த ரிசல்ட்டை இவங்க வெளியிடுறாங்க, எக்ஸிட் போல வெளியிட்டு அடுத்த 5வது நிமிஷமே குப்பு குப்புன்னு மேக்கப்பை போட்டுட்டு டை அடிச்சுட்டு கிளம்பி ஸ்டுடியோ வந்துட்டாப்ல. இந்தியா டுடேக்கே லைவுக்கு வந்துட்டாப்ல. தலைவன் லைவுக்கு வந்த உடனே குறுக்கு கேள்வி குஜிலி மஸ்த் பண்றதுக்கு கேட்டுட்டானுங்க. என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆங்கரு, 98 से गया तो 70 के नीचे तो नेक्स्ट इम्पॉसिबल है. மார்ஜின் ஆஃப் எரர் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க பெர்சன்டேஜா நீங்க சொல்றீங்களே முன்ன பின்ன இருக்கே, சீட்டா பாக்கும்போது அது வேற மாதிரி இருக்கே, என்னங்க இப்படி இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. மார்ஜின் தான் கேக்குறாங்க அவங்க. அதாவது மார்ஜின் ஆஃப் எரர் நீங்க 98 சொல்லிருக்கீங்க, மிஸ் ஆனா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி ஒரு கேள்வியை கேட்டா என்ன சொல்லணும்? இல்லங்க 120 மிஸ் ஆனா 98 அப்படின்னு சொல்லலாம். நான் 120 போட்டு 98 போட்டிருக்கேன்னு சொல்லணும். இல்ல இதுலயே சர்வே எடுத்தவன் உள்நோக்கம் இல்லாம எடுத்தவனா இருந்தா அதான் சொல்லிருப்பான். இல்லங்க மார்ஜின் ஆஃப் எரர் 2% பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்காப்ல. 2% தானே. அந்த 98ல 2% மிஸ் ஆனா எவ்வளவு? 94க்கு சொல்லிருக்காங்கல. அடிச்சு கேட்ட உடனே அடிச்சலாம் கேட்க ஹே அப்படின்ன உடனே வந்து 70 வேணா வச்சுங்க, மிஸ் ஆனாலும் 70க்குள்ள போகாதுல. அதாவது எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆனா 5வது நிமிஷம். ஆமா, இது வந்து அந்த ஒரு ஆங்கர் கேட்டதுக்கு இதுல பக்கத்துல அக்ஷதா வந்து ஹே அப்படின்னு ஒரு சவுண்ட போட்டுருந்தா சரி 40 வச்சுக்க போதுமா அப்படின்னு இறங்கி இருப்பாங்க போல. இது தாவேகாவை நம்பி ஷேர் மார்க்கெட்ல யாரும் எதுவும் போடுறாங்க. இன்னும் கூடுதலா வந்து ராஜ்தீப் சர்தேசாய் இன்னொரு ஆங்கர் 4 ஆங்கர் ஹே ஹே அப்படின்னு கத்திருந்தா 2 எனக்கு என்னமோ ராஜ்தேசாய் காதுல ஒழுங்கா விழுந்திருக்காது. விழுந்திருந்தா எகிரி எகிரி தோண்டி இருப்பாரு. அது ஃபுல் லைவ் நம்ம பார்க்கல. அவர் வந்து பேசுறா இவங்களோட கடந்த கால ரெக்கார்டு அப்படி. ஆமா, சபீர் என்ன சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையானவர்கள் இவர்கள் இல்ல கிடையாது. நீங்க குஜிலி மஸ்த் பண்ற கும்பல் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய பல்வேறு கருத்து கணிப்புகள் இருக்குது. அதையும் ஆக்சுவலா இந்த வீடியோவை தனியா பேசுவதற்கு உண்டான ஒரே காரணம், இந்த கடைசியா உன் முகத்துல சிரிப்பை பாத்துக்கிறேன். இந்த தாவேக்கா காரணங்க 6 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு அடித்தொண்டையில இருந்து குரல் எடுத்து ஒண்ணு சொன்னோம்னா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கும் அடித்தொண்டையில இருந்து எல்லாம் பேச தெரியும், நாங்களும் அந்த மாதிரி எல்லாம் பேசலாம். 6 மணில இருந்து கருத்து கணிப்பு ஆரம்பிச்சிச்சு. இளவு வீட்டுல உட்கார்ந்து இருந்த மாதிரியே உட்கார்ந்து இருந்தானுங்க. இல்லங்க எல்லாம் நம்பாதீர்கள், இது திட்டமிடப்பட்ட ஒன்று. திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்வதற்கு சில நபர்களை இறக்கி விட்டிருக்காங்க. செத்துட்டாருன்னு பேஷண்ட்டுக்கு சர்டிபிகேட் டாக்டர் கொடுப்பாரு, இசிஜி எடுத்து பாப்பாரு. கடைசியா ஒரு இசிஜி இறந்துட்டாருன்னு ஓரளவு தெரிஞ்சிடும், இருந்தாலும் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, அது ஃபார்மாலிட்டி. ஆமா, அதை எடுத்து பார்த்துட்டு இசிஜியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தவறிட்டாங்கப்பா அப்படின்றத உறுதிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் சொந்தக்காரனுக்கு கால் பண்ணுவாங்க. வெண்டிலேட்டர் வச்சாச்சு, சொந்தக்காரனுக்கு சொல்லி விட்டுருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து தாவேக்கா வெண்டிலேட்டர்ல ஏத்த போறாங்க, எல்லாம் கிளம்பி வாங்கடா, விரிச்சவர் வாரி எரிச்சுக்கலாம் அப்படின்னு. என்னாச்சுன்னா கருத்து கணிப்பு பூரா சொன்னோம்னா அவங்க முகத்துல வந்து சோகக்கலை தாண்டவம் ஆயிடுச்சு. ஆமா, உடனே தான் நம்ம பிரதீப் குப்தாவுக்கு போன் அடிச்சிட்டாங்க.
பாவம் பசங்க வாரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வேணும். ஏன்னா இவ்வளவு நாட்கள் அதை வச்சு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைவ்ல உட்கார்ந்துருக்கும் போது பேசுறதுக்கு ஒரு அவள் தேவைப்படுது. குப்தான்னு குப்தா பவுன் நினைச்சாங்க, ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 2 காஜி கத்திலி எக்ஸ்ட்ரா வை அப்படின்ட்டாங்க போல. அவன் வந்து காஜி கத்திலி கொடுப்பான்னு பார்த்தா குத்திலி பஸ்து கொடுத்தாங்க. ஏறிட்டாங்க. லைவ்ல ஏற போய் இது அவங்களுக்கு கடைசி ஒரு புன்னகை போல வந்து நின்னது. எவன் முன்னாடி நின்னு கருத்து கணிப்பு நம்பாதீங்கன்னு சொன்னானோ அவன் பூரா இதுதான்டா ஒரிஜினல் கருத்து கணிப்பு நீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படி எவால்வ் ஆகிட்டே வரும். அடுத்த சீன்ல அந்த கேரக்டர் சாவ போகுதுன்னு வைங்களேன், இந்த சீன்ல அட்மோஸ்ட் உற்சாகத்துல இருக்கும். இது உலக சினிமால எந்த இதுல அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால இதை தனிப்பட்ட கட்டா நம்ம பேச வேண்டியது இருந்தது. ஆமா, தாவேகா நண்பர்களே கடைசியா சிரிச்சுக்குங்க. ஆமா, 4ஆம் தேதி பேரிடி இருக்கு. உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட் V24 போட்டிருக்கிறானுங்க. இது வந்து அப்படி சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பில்லி புச்சர் மாதிரி ஒருத்தர் வந்து கண்ணோட நிப்பான்.